நகராபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன், பிரதிபலிப்பாளர். நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட், ஆனா அதுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது CESL என்ற ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும். மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்த்தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்று பின்னேறம் வந்து நாங்க GA கூட அரசு அதிபர் கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்களால சமர்ப்பிக்க வைக்க முடியும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சகோதரி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 பேஸ் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 5 பேஸ் இருக்கு கவர்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். நடந்து கொள்ள தெரியாது வந்து அவமதிப்பதாகவே கருதுகின்றேன். இதில் நான் விவாதிக்க வரவில்லை. இல்ல ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறோம் என்று சொல்றார்கள். முதல் பக்கத்தில் இருக்கிற 5 பேஸ் எல்லா டிகிரியும் எல்லாரும் பதிவு பண்ணித்தான் தரணும்னா அதுக்குத்தான் இந்த அதிகாரம், இந்த கூட்டத்தில் எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க வர அதிகாரம் தந்ததால எங்களுடைய ப்ரொஜெக்ட் செயலாயிருக்கபடியாக மக்கள் பிரச்சனையில பாதித்திருக்கிறதாலதான் பொது பணத்தை விரயம் செய்கிறது என்ற அடிப்படையில் மாத்திரமே உங்களோட கேள்வி கேட்கணும். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் உனக்கு இருக்கு. அதை நீங்க ஒரு விடயத்தில் கேட்டா நாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க சொன்னாங்க பாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? இன்னும் சும்மா பீம் பர்சன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. வந்து ஒருங்கிணைப்பு கூட்டமா அல்லது நேரடியாக பிரச்சனை வருதா நமக்கு? மாஸ்டர் முடிச்சிருக்காங்க இல்ல மாஸ்டர் இருக்கு. அதெல்லாம் அவரு மாஸ்டர் முடிச்சாங்களா முடிக்கலாங்கிறது அந்த அது தேவைப்படாது. அதை சொன்னதுக்கு அஞ்சு பேஸ் இருக்கு. அந்த இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஏன்னு கேட்ட மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு டைம் போய் கொண்டிருக்கின்றது. சரியா? அது வந்து இதை குழப்பணும் என்று நினைக்காங்க. சரியா? கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு திருப்பியும் நான் ஒரு செகண்ட் தாங்க. இந்த மீட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டியா செய்வது அல்லது இந்த மீட்டிங்ல யாரையும் கேள்வி வைக்கலாத தான் செய்தோம் என்பதுடன் அர்ஜுனா நீங்க கேள்வி கேட்டீங்க. அவங்க கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்குரிய டாக்குமெண்ட் அனுப்பணும் சொன்ன பிறகு மைக்கெடுத்து சொல்லியிருக்கிறார். மைக்கெடுத்து சொல்லிதான் தான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அதான் கேட்கிறேன். அந்த ப்ரொஜெக்ட் மாஸ்டர்ஸ் பிளானிங், எக்ஸிபிஷன், எவாலுவேஷன், கோர்ஸ் 5 பேஸ் இருக்கு. அதை தான் கேட்கிறேன். உங்களோட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோட உரிமையை பாதுகாப்பது போலவே இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு. அதனால வந்து இங்கே வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிறது உண்மைத்தான், தலைவருங்கிறது உண்மைத்தான். அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல. அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கின்றோங்கிறத மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன்.